ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம 99ஆல் 99ஆல் எப்படி ஈஸியாக மல்டிப்ளிகேஷன் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா இன்டர்நெட் நாலேஜ் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் போதும். இதில் ஜாயின் பண்ணி ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். அதை பற்றி சில வினாடிகள் ஒரு வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதில் 99ஓட மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது ஈஸியாங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு நார்மலாக பெருக்குனா எவ்வளோ டைம் ஆகும் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இப்போ எந்த நம்பரால் பெருக்கிறோமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்திங்கன்னா 39 இருக்கா, ஒரு நம்பரை குறைச்சிக்கணும், அப்போ 38. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா இதை 100லேருந்து கழிக்கணும். 39 100லேருந்து கழிச்சா எவ்வளோ வரும்? 61. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா? இதே பாருங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 45 × 99. 45லேருந்து 1 கம்மி பண்ணிட்டோம்னா 44. 100லேருந்து 45 மைனஸ் பண்ணிங்கன்னா 55. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். அடுத்தது பாருங்கள் 67ன்னு வருது. ஸோ நம்ம ஒரே ஒரு நம்பரை குறைச்சிட்டோம்னா 66. இப்போ 100லேருந்து கழித்து பாருங்கள் 33 வரும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். சரிங்களா? அடுத்தது பாருங்கள் 73. 73ன்னா எவ்வளோ வரும்? 72. ஃபஸ்ட்டு 72 போட்டுக்கணும். அடுத்தது 100லேருந்து கழித்து பாருங்கள் 73 27 வரும். இதுதான் இதோட ஆன்சர். அடுத்தது பாருங்கள் 60ன்னு இருக்கா, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா 59. 100லேருந்து 60 கழிச்சா 40. இதுதான் இதோட ஆன்சர். இது பாருங்கள் 88ன்னு வருதா? 88 வந்துச்சுன்னா என்ன பண்ணோம்? 1 மைனஸ் பண்ணுறோம், 87 ஆயிடுது. அடுத்தது இதுலேருந்து 100லேருந்து 88 கழிச்சோம்னா எவ்வளோ வருது? 12 வரும். ஸோ இதுதான் இது 8. அடுத்தது பார்த்திங்கன்னா 57 வருது. 57 வந்தால் எவ்வளோ? 1 மைனஸ் பண்ணால் 56 ஆகிடும். 56. இதில் இது பண்ணுங்கள். 100லேருந்து 57 கழிச்சா எவ்வளோ வரும்? 100லேருந்து 57 கழிச்சா 43 வரும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இதே மாதிரி அடுத்தது பாருங்கள் 48 இருக்குது இதில். ஸோ 1 கழிச்சிட்டோம்னா 47. இதில் 100லேருந்து கழிச்சா 52. இதுதான் இதோட ஆன்சர். சரி, இது மட்டும்தானா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி அடுத்தது 98க்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் 85 × 98. இப்போ இது பார்த்திங்கன்னா முதல்ல எல்லாமே 99 போட்டோம். இப்போ 98க்கு ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி வருதுன்னா, இப்போ 2 கம்மியாக இருக்கா 100லேருந்து. ஸோ இதில் 83 ஆக்கிரும். 2 கம்மி பண்ணுறோம். இப்போ 100லேருந்து இதை கழித்து பாருங்கள் எவ்வளோ வரும்? 85 கழிச்சா 15. அதை என்ன பண்ணுறோம்? வர்ற ஆன்சரை 2ஆல் பெருக்கிறோம். பெருக்குனா 30. ஸோ 98 இருந்துச்சுன்னா மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரும். இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி 99 அண்டு 98 ஈஸியாக பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.